ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோஸில் மொத்த குடும்பமும் நேற்றுக்கு நேரம் சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கதிரும் செந்திலும் திண்ணையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க. திண்ணை எதுக்கு யூஸாதோ இல்லையோப்பா, ஆனால் நடந்த கதைங்க இங்கே உட்காந்து பேசின கதை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தணும்னா பார்த்துக்கோங்க. அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் இன்பமோ துன்பமோ கஷ்டமோ நஷ்டமோ துக்கமோ துயரமோ எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. இது தலைவர் ஸ்டைலில் சொல்லணும்னா கஜஜா போ அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிடணும்ப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷன். அதுக்கப்புறம் நம்ம சரவணன் எங்கப்பா காணும்னு சொல்லி பார்க்க இந்த வந்துட்டு எனக்கு குதிக்கிறாரு. டே சோகமாச்சு கோடா முஞ்சன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க போல. சோகமாக வராரு. உள்ள வந்ததுக்கப்புறமா தங்கமயில பார்த்தோன்னே எரிஞ்சு விழுவுறாரு. என்னை இப்படி தானே ஏமாத்திருப்பேன், உன் வீட்டில் இருக்கவங்க சொல்லி கொடுத்தாங்களான்னு சொல்கிறேன். ஏப்பா உன்னை விட இழப்பு அந்த பொண்ணுக்கு தானேப்பா, ஏன்ப்பா இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சொந்த செலவில் சூனியம் வைப்பாங்களா யாராவது? இப்படி ஒரு பொய்யை எந்த பொண்ணாவது இந்த விஷயத்தில் சொல்லுவாங்களா? அதை பற்றி யோசிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எதையுமே யோசிக்காத நம்ம சரவணன் கோவத்தில் கண்ணா பின்னான் பேசினது தாங்க முடியாமல் ஓன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க. மூளையில் உட்காந்து ஒப்பாரி ஓன்னு வச்சுக்கிட்டு இவங்க தூங்கவே இல்லைங்க. சரவணன் ஒரு பக்கம் தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் காலைல ஏஞ்சி கண்ணை திறந்த உடனே நரிமுகத்தில் முழிப்பாடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. அதனால தங்கமயில் முகத்தில் முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நீ இப்படி வந்துட்டியான்னு சொல்லிட்டு எரிச்சலில் கத்தி விட, நான் கோவத்தில் சொல்லப்பா, தெளிவான முறையிலே சொல்கிறேன், நீ என் பக்கத்தில் கூட வராத, நீ எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அடேங்கப்பா இப்படிலாம் படுத்துறீங்களேடாப்பா சாமி, எப்படா வயிற்றுல புள்ள இருந்தால் தாங்குறீங்க, இல்லைன்னா கழட்டி விட்டு கண்ணா பின்னு பேசுறீங்க, நல்லா வருவீங்கயா அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் நம்ம கதிர் வாயை திறந்தாலே கடிச்சு விட்டுருவாங்க போல நம்ம ராஜி. அந்த அளவுக்கு கடிச்சு கொதறாங்க. ஐயோ இவன் அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டதை இன்னமும் மனசில் வச்சிருக்காளா? ஆமாம், என்ன கேள்வி கேட்டான்னு பார்க்குறீங்களா? காரை வச்சிருக்க சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கான்ற கதையா? உனக்கு புள்ள பிறந்தா என்ன எப்படி கூப்பிடுவோன்ற டைலாக்கா போட்டு விட்டாரு. நல்லா வருவாப்பா உன்னோட கேள்வி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.